லிட்டில் ஸ்டார் கிட்ஸ். ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை இருக்கிறது, அதை மதிக்க வேண்டும். ஒரு காட்டில் ஒரு தனிமையான யானை இருந்தது. அதற்கு நண்பர்கள் யாரும் இல்லாததால் மிகுந்த வருத்தத்தில் இருந்தது. அப்போது அந்த யானை காட்டுக்குள் சென்று யாரிடமாவது நட்டு கொள்ளலாம் என முடிவு எடுத்தது. அங்கு தூரத்தில் ஒரு குரங்கு இருப்பதை கவனித்தது. அந்த குரங்கினை தனது நண்பனாக்கிக் கொள்ளலாம் என முடிவெடுத்தது. ஏய் குரங்கு நண்பா, உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும், அங்கேயே நில். என்ன யானையாரே, என்னிடம் என்ன சொல்ல வேண்டும்? ஏய் குரங்கி, எனக்கு நண்பர்கள் யாருமே இல்லை, நாம் இருவரும் சேர்ந்து நண்பர்களாகிக் கொள்ளலாமா? ஓ, அதுவா விஷயம். நீ பெரியவனாக இருக்கிறாயே, நான் உருவத்தில் சிறியவன். என்னால் இவ்வாறு மரத்தில் தாவி தாவி செல்ல முடியும். உன்னால் செல்ல முடியுமா? அதனால் உன்னை என் நண்பனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ போய் வேறு ஏதாவது ஒரு நண்பரை பார்த்துக்கொள். குரங்கு சொன்னதை கேட்ட அந்த யானை மிகுந்த சோகத்தில் அங்கிருந்து கிளம்பியது. அப்போது அங்கு ஒரு முயல் உள்ளதை கண்டது. முயலிடம் போய் கேட்டு பார்க்கலாம் என நினைத்தது. முயல் நண்பா, நாம் இருவரும் நண்பர்களாகிக் கொள்ளலாமா? இல்லை இல்லை, நான் முயல். என்னால் வேகமாக ஓட முடியும். உன்னால் என்னை போல் ஓட முடியுமா? சொல்லு. அதனால் உன்னை என் நண்பனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ வேறு யாரிடமாவது போய் கேளு. இது போல எல்லா விலங்குகளும் யானையை மறுத்துவிட்டன. ஒரு நாள் காட்டுக்குள் அனைத்து விலங்குகளும் சந்தோஷமாக அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது ஒரு புலி மிக பெரிய கர்ஜனையுடன் அனைத்து விலங்குகளையும் காடு முழுவதும் துரத்தி வந்தது. புலியை பார்த்த விலங்குகள் பயந்து ஓடின. அப்போது யானை வந்தது. அது தன் பெரிய குரலில் கத்தி அந்த புலியை அங்கிருந்து ஓடவிட்டது. பிறகு அனைத்து நண்பர்களையும் அழைத்தது. இதனை பார்த்த அனைத்து விலங்குகளும் யானையிடம் மன்னிப்பு கேட்டன. நீதான் எங்களுக்கு பெரிய நண்பன் என கூறி யானையை நண்பனாக ஏற்றுக்கொண்டனர். யானை சிரித்துக் கொண்டே ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை இருக்கும் என கூறியது. மக்களே, உங்களுக்கு இந்த நீதி கதை பிடிக்கும் நினைக்கிறேன். இது போன்ற கதைகள் வேண்டும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.